அன்பினே சோரோகள் அனைவருக்கும் இனிதான வியாழம் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களில் உரையும் பேச அரைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவாது நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே 5ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 மற்றொரு வியாழன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே மும்மத சிந்தனை நேரம், அதனைத் தொடர்ந்து யோகாசன பயிற்சி தொடர்ந்து சரியாக 9:15க்கு ஆங்கிலம் கற்போம். டாக்டர் ஜெயரட்னமன் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் தனியாக காத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து கவிதை நேரம் சிவதர்சனி ராகன் அவர்கள் தொகுப்போடு இணைய காத்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழக வாங்கோ. உற்சாக வணக்கம் வாணி. மும்மத சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் என்கின்றது திருப்பாடல் 1. அன்பு பாமுக உறவுகட்கு எனது காலை வணக்கம். பிராச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. உங்கள் குடும்ப நில உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். சிந்தனை தொடரன் 2030 தவக்கால சிந்தனை மன்னிக்கவும் தவக்கால சிந்தனை 2ஆம் வாரம் இன்று வியாழன் தினமுமாகும். இன்று திருஅவை புனித சிலுவை யோவான் அவர்களை நினைவு கூறுகின்றது. சிந்தனைக்கு இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம். பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ பரலோக தந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை உணர்ந்து தெளிந்து ஏற்று இறைவன் வழியில் வாழுவோம். உன்னத விண்ணக தந்தையை காண்போம். ஆகவே இன்றைய தவக்காலத்தின் இறை வார்த்தையாக ஏரமியா ஆகமத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 17 5 6 9 10 வரை. ஆண்டவர் கூறுவது இதுவே. மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதச்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உழவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்ளுவர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தாவக்காலத்தின் பாடல். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். உடலும் அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்து உம்மை எதிர்த்ததையாம். தேவ கட்டளை வழியை மனம் பன்முறை அறிந்தே வெறுத்ததையா. பாவச்சேற்றை வாழ்வில் வாழ்வே கொண்டு நிறைந்ததையா. கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். வாழ்த்தொலியாக ஆண்டவர் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலம் தருபவர் பேறு பெற்றோர். மாரநாதா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம்.
அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 19 31 வரை. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியதாவது: பணக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் விலையுயர்ந்த ஆடையும் மெல்லிய உடையும் அணிந்து நாள்தோறும் ஆடம்பரமாய் விருந்தாடுவான். அவனுடைய வாசலருகே லாசர் என்னும் ஏழை ஒருவன் கிடந்தான். அவன் உடலெல்லாம் ஒரே புண்ணாக இருந்தது. அவன் அப்பணக்காரனின் பந்தியில் சிந்தினவற்றை கொண்டு பசியாற்ற விரும்பினான். நாய்கள் கூட வந்து அவனுடைய புண்களை நக்கும். இந்த ஏழை இறந்தான். வானதூதர் அவனை தூக்கிச் சென்று ஆபிரகாமின் அருகிலேயே அமர்த்தினர். பணக்காரனும் இறந்தான், புதைக்கப்பட்டான். அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகையில் ஏறெடுத்து பார்த்தான். தொலைவில் ஆபிரகாமையும் அவர் அருகிலேயே அமர்ந்திருந்த லாசரையும் கண்டான். தந்தை ஆபிரகாமே, என் மீது இறங்கி லாசர் தன் விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து என் நாவை குளிரச் செய்யும்படி அவனை அனுப்பும், நான் என் நெருப்பில் வேதனைப்படுகிறேன் என்று கத்தினான். ஆபிரகாம் அவனை நோக்கி, மகனே, வாழ்நாளில் உனக்கு இன்ப சுகமே கிடைத்தது, லாசருக்கு துன்பத் துயரமே கிடைத்தது. இதை நினைத்துப்பார். ஆனால் இப்பொழுது அவன் இங்கே ஆறுதல் அடைகின்றான், நீயோ வேதனைப்படுகின்றாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பாதாளம் ஒன்று அமைந்துள்ளது. எனவே இங்கிருந்து உங்களிடம் கடந்து வர ஒருவன் விரும்பினாலும் முடியாது, அங்கிருந்து எங்களிடம் தாண்டி வருவதும் கிடையாது என்றான். அதற்கு அந்த பணக்காரன், தந்தையே, அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டுகின்றேன். எனக்கு சகோதரர் 5 இருக்கின்றனர், அவர்களும் இந்த வேதனை களத்துக்கு வராதபடி அவன் எச்சரிக்கட்டும் என்றான். ஆபிரகாமோ அவனுக்கு மறுமொழியாக, அவர்களுக்கு மோயிசனு முறை வாக்கினர்களும் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றான். அவனோ, அப்படியன்று தந்தை ஆபிரகாமே, இறந்தோரிடமிருந்து யாராவது அவர்களிடம் சென்றால் மனம் திரும்புவர் என்றான். அதற்கு ஆபிரகாம், மோயிசனுக்கும் இறை வாக்கினருக்கும் செவிசாய்க்காவிடில் இறந்தோரிடமிருந்து ஒருவன் உயிர்த்தெழுந்தாலும் நம்ப மாட்டார்கள் என்றான். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்கால சிந்தனையாக, இறந்தோரிடமிருந்து ஒருவன் உயிர்த்தெழுந்தாலும் நம்ப மாட்டார்கள். அன்பான உறவுகளே, இன்றைய நாளிலே லூக்கா தரும் இந்த நற்செய்தியானது தவக்காலத்திலே நமக்கு தருகின்ற, அதாவது பணத்தை அனுபவித்து விட்டு துன்பப்படுகிறவனுக்கும் ஏழையாக இருந்து பரலோகத்தை அடைந்து அங்கே இளைப்பாறுதல் அடைகிறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புனித லூக்கா இங்கே நமக்கு தருகின்றார். ஆகவே ஒரு புறம் சோறு பட்டினி கிடக்கின்றது, மறுபுறம் வயிறு பட்டினி கிடக்கின்றது என்கின்றது ஒரு புது கவிதை. சமுதாயத்தில் சுரண்டும் கூட்டம் சுரண்டிக் கொண்டே இருப்பதனால்தான் ஏழ்மையும் வறுமையும் கூடிக்கொண்டே போகிறது. இந்த நிலை மாறவே நம் ஆண்டவர் இயேசு ஏழை லாசர் செல்வந்தர் உவமையை கூறி பகிர்ந்து வாழ நம்மை அழைக்கின்றார். மனிதர்கள் நாம் தன்னலத்தால் பேராசையால் பகிர்ந்து வாழ மறுக்கின்றோம். யூத பார்வையில் மட்டுமல்ல, நமது பார்வையிலும் செல்வம், அந்தஸ்து என்பனவெல்லாம் கடவுளின் ஆசையாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. இறைவனின் பார்வையில் ஏழையர் பேறு பெற்றவர்கள் என்பதை இயேசு உணர்த்துகின்றார். செல்வரது நம்பிக்கை இறைவன் மீது இல்லை, தன் மீதும் தன் செல்வத்தின் மீதும் மட்டுமே இருந்தது. இன்றைய முதல் வாசகம், அதாவது எரேமியா தந்த அந்த வாசகமானது ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுபவர்கள் ஆசி பெற்றவர்கள் என்கின்றது. ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து இருப்பதை பகிர்ந்து வாழுகின்ற நாளிலே அன்னை மரியாள் போல் ஆசி பெற்றவர்களாக அழைக்கப்படுகின்றோம். தவக்காலத்தில் நம் எண்ணங்களை நெறிப்படுத்தி இரக்கமுள்ள வாழ்வு வாழ அழைக்கப்படுக்கும் ஓமை ஒன்று நற்செய்தியில் சந்தித்தோம். இயேசுவின் அருள் வாழ்வு மற்றும் கலாச்சாரத்தை உள்ளடக்கியது. வாசற்படி அருகே அமர்ந்து பசியோடும் புண்களோடும் வாளர்ந்த நாய்களோடும் போராடி கொண்டிருந்த லாசர் ஆபிரகாமின் மடியில் இடம் பெறுகின்றான். எல்லாம் உள்ள பணக்காரர் உண்டு குடித்து விருந்தாடி சலித்து போகின்றான். ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் கேளிக்கையும் நிறைந்த அவன் உள்ளத்தில் ஏழை லாசர் பற்றிய எண்ணம் துளியும் வரவில்லை. மரித்தபின் நரக நெருப்பில் வாடுகிறான். அத்தோடு லாசருக்கும் அவனுக்கும் இடையே பெரிய பாதாளம் இருப்பதையும் உணர்கின்றான். வாழும் போதே இருக்கும் செல்வத்தையும் ஆதாரங்களையும் வைத்து எளியவரோடும் ஏழைகளோடும் இரக்கத்தின் பாவல்களை கட்டிக்கொள்ளாதோர் இறந்தபின் தாங்கள் வெட்டி கொண்ட பாதாளங்களின் பரிதாபமாக பரிதவிக்கிறார்கள்.
என்ன செய்ய போகிறோம்? இந்த நாளின் இரக்கத்தின் பாவங்களை கட்டப் போகின்றோமா? தண்டனையின் பாதலங்களை வெட்டப் போகின்றோமா என்ற ஒரு கூக்குரலோடு இன்றைய நற்செய்தியில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறைய ஆசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களை மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி மூத்தோர் மாண்பு மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கிய நாளை தினம் சந்திப்போம். நன்றி வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையேற்றார்கள். பாலன் மன்னிப்போர் சகோதரி, அவங்கட்டாவே சகோதரி மன்னிக்க வேணும். ஆனா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையேற்றார்கள். மறந்து விட்டேன், மன்னிப்புடன் இணைவு பற்றியதற்கு நன்றி. மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் எங்களை கண் விழிக்கச் செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று திருப்பாடல் 1 இறைவசனம் 5-6. பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார், பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறுவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் இன்று நாம் தவக்காலத்தில் இருக்கின்றோம். பாவிகளை மன்னிப்பதற்காக இறைவன் சிலுவை சாவை ஏற்றார் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம், கேட்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் பாவிகள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாகின்றார்களா என்றால் நிச்சயமாக பாவிகள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாகின்றார்கள் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நடக்கும் எத்தனையோ அழிவுகள், இன்று போர்க்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். போரினால் சூழ்ந்த நாடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நாடுகளில் பாவிகளாகத்தான் இந்த மக்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ நாடுகளில் இன்று காலமே கூட நான் கேட்டிருந்தேன், பாடசாலைகளிலும் பொது இடங்களிலும் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இன்னும் இது வலுப்பெறும் என்பதை நான் கேட்டிருந்தேன். மிகவும் வேதனையாக இருக்கின்றது. எங்களுடைய பாப்பாண்டவர் இவர்களுக்காக செவிக்கும்படி ஒரு அறிவித்தலை விட்டிருக்கின்றார். நாங்கள் பாவிகளுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் உயிர் நீத்தவர்களுக்காகவும் மன்றாடுவதற்கும் செபிப்பதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். இன்று இந்த தலைவர்கள் நல்ல ஞானம் பெற்று வாழ வேண்டும், நீதியோடு கூடின முடிவை எடுக்க வேண்டும். பொல்லார் அழிந்து போவார் என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் பொல்லார் அழிவதற்கு முன் இருக்கும் மக்கள் அழிந்து விடுவார்கள். பொல்லாருக்கு எப்போ தண்டனை தீர்ப்பு கிடைக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்று இந்த பாவப்பட்ட மக்கள், இந்த பாவிகளாக இருக்கிற மக்கள், இந்த போர் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களும் நமக்கு கண்முன் வந்து அவர்களுக்காக நாம் செபிக்க எங்களால் முடிந்த இந்த தவக்காலத்தில் எங்களால் என்ன முடியும் என்று பார்த்தால் நாங்கள் செபிப்பதற்கு தூண்டப்பட்டிருக்கின்றோம், செபிப்பதற்காக கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்கள்கிட்ட இருக்கும் உடைமைகளையோ பணங்களையோ அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்ய கடமைப்பட்டிருப்பது போல நாங்கள் அவர்களுக்காக செபிப்பதற்காக கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் அவர்களுக்காக குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடமோ ஒரு 10 நிமிடமோ மௌனமாக அவர்களுக்காக செவிப்போம். இன்று அவர்கள் நாட்டில் இந்த போர் நடக்கின்றது, அழிவு நடக்கின்றது, உணவின்றி உடையின்றி துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு எப்ப நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. நாம் இவர்களுக்காக செபிப்போம். எங்களுக்காக செபிக்க இறைவன் யாரையாவது ஏற்பாடு செய்திருப்பார் என்று வேண்டிக் கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. நன்றி, வணக்கம் டீச்சர். நன்றி, வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, மீண்டும் மன்னிப்போடு அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள்.
மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி அவன் அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி காமலர் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? நானும் அதே உற்சாகத்தோடு இருக்கேன் சகோதரி. மிக்க நன்றி சகோதரி. அப்படி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே எங்களோட அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை குறிக்கொள்வதோடு எல்லோருடைய சொரணங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக ரிச்சருடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உலக ரிச்சருடைய நாமத்தில் மாற்றிக்கொண்டு தண்டன தீச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சகோதரி 748 சொல்லிக்கொண்டு வளம போல பரிசுத்த வேத பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1 - 10 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வர பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவனவள் அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளைகள் வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவங்களின் தலையீட்டனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி, அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடே பார்வோனை விட்டு புறப்பட்டான். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும் படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார். மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து இந்த முறையும் போக விடவில்லை. ஞாயிற்றுக்கிழமை சகோதரி 12ஆம் அதிகாரம் தொடரும் சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமிழ் நாமத்துக்கு சோத்திரம். எகிப்தில் இருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா, உமக்கு கோடி நன்றி ஐயா.
எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா, உமக்கு கோடி நன்றி ஐயா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அன்பான இயேசுராஜனுக்கு நம்ம கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே பிரியான மார்க்கமாக உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஏசப்பா உங்களோட தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக்கொண்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் பாதுகாத்து வரமைக்காம் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் எடுத்த போறமைக்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடான கோடி நன்றி செலுத்துவேன் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே உலக ரீதியில் எங்கெங்க போர் நடக்கும் ராஜா, அந்த தேசங்களில் இருந்த சமாதானத்தை கொண்டு ஜபிக்கிறேன் தகப்பனே. போர் முகம் இல்லா தேசங்களா இல்லா தேசங்களை அமைதிப்படுத்துங்க ராஜா, அமைதிப்படுத்துங்க ராஜா. அந்த நாட்டு அதிகாரிகளோடு நீங்க பேசுங்க, ராணுவ தலைவரோடு பேசுங்க ராஜா, பேசுங்க தகப்பனே. இறந்த சமாளித்து கொண்டு வராங்க. இதுவரை மரித்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் நித்திய அழைப்பாடல கொடுங்க ராஜா, நித்திய அழைப்பாடல கொடுங்க ராஜா. ஆத்மாவை சாந்தியை கொடுங்க ராஜா. தவிக்கிற குடும்பங்களை ஆட்டி தேற்றி அரவடையுங்க, ஆட்டி தேற்றி அரவடையுங்க. கண்ணீரலை துடைங்க தாப்பனே, கண்ணீரலை துடைங்க. தேவை அனைத்தையும் சந்திங்க ராஜா. நிரந்தர சமாதானத்தை அவங்களை கொள்ற முடியும் ராஜா. ஒரு விஷயம் மனம் இறங்கி ராஜா இறந்த சமானத்தை கொண்டு வாங்க. சோத்திருந்தாப்பா கோடி கோடி நன்றி ராஜா. சோத்திருந்தாப்பதி மற்றும் தகப்பனே பாமுகத்தின் அதிபர் குடும்பம் கைட்டி செய்யும் சகலவற்றையும் அணுத்துடன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லும் இடமெல்லாம் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக 2 மணி நேரத்தில் சொல்லி இயேசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சவரி விடவர்றார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜானடேசன் உங்கள் சிந்தனையே தான் இருக்கு. இனிய காலை உற்சாக வணக்கம். தொகுப்பாளனி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், தொகுப்பாளனி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது நிறைந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசிலுடன் கூறிக்கொண்டு, இன்று தவக்காலத்தின் 2ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. எனது ஆக்கம் 9012 கிறிஸ்தவ நற்செய்தி. 10ஆம் நிலை உரிமைகள் உரியப்படுகின்றன. ஆடைகள் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை தேவை. மனிதரின் மானத்தை மறைப்பது ஆடை. இயேசுனுடைய அந்த ஆடையை இப்போது அகற்றுகின்றார்கள். இயேசு ஆடைகள் இல்லாமல் கூனி குறுகி நிற்கின்றார். இறைமகன் இயேசு கிடைத்த முள்முடி, சாட்டியடிகள், வசைமொழிகள், வஞ்சித்த நிகழ்வுகள், என பேச்சுகள் ஆகிய அனைத்தையுமே விட கொடுமையாக இழைத்தது. அவருடைய ஆடையை உரிந்த உரிமையின் மீறல் செயல்தான் மரணத்தை விட பல மடங்கு கொடியது அவமானம். பல வீரர்கள் இயேசுவிடமிருந்து கிடப்பதையெல்லாம் பறித்துவிட முயன்றார்கள். ஆடையை பறித்தவர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். கொள்ளையடித்தவர்களை பங்கிடுவதற்கு அவர்கள் சுட்டு போட்டு பார்த்த செய்திதான் வியப்பாக இருக்கின்றது. ஆடைகளால் அணியப்படும் நமது உடல் அது இல்லாத போது பொலிவிழந்து வெட்கி நாணி தலைகுனிந்து நிற்கின்றது. நாம் வாழும் இந்த சமூகத்தில் ஒருவரின் ஆடையை அகற்றி அவரை அவமானப்படுத்துவது என்பது அவரை கொடிய முறையில் கொலை செய்வதற்கு சமம். இயேசுவை போல உடைகள் உரியப்பட்டவர்களாய் சமூகத்தில் சங்கமிக்க முடியாதவர்களாய் வாழ்வர்கள் பலர், தீவுகளாக்கப்பட்டு திக்கவர்களாய் நிற்பவர்கள் பலர், அடிப்படை உரிமைகளை பறிக்கப்பட்ட நிலையில் அழுது கொண்டிருப்பவர்கள் பலர், அடுத்தவர்கள் உடமைகளையும் உரிமைகளையும் பறிக்கும் அதிகாரம் இவருக்கும் வழங்கப்படவில்லை. இயேசுவை ஆடைகள் அன்று மட்டும் உரியப்படவில்லை, இன்றும் கூட இப்படிப்பட்ட அத்துமீறல்கள் அரங்கேற்றி கொண்டுதான் இருக்கின்றன. உலகில் மனிதரின் உரிமைகள் பறிக்கப்படும் போதெல்லாம் இயேசுவின் ஆடைகள் பறிக்கப்படுகின்றன. பாலியல் வன்முறைகள், சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நமது நாட்டில் அன்றாட செய்திகளாகிவிட்டன. சாதி மத இனபேதத்தை வளர்க்கும் போது, தாய்மையை தகர்க்கும் போதும், குறுகிய மனத்தோடு குழந்தைகள் வதைக்கும் போது நாம் இயேசுவின் உடைகளை உரிகின்றோம். ஆம், என்றும் இயேசுக்கள் அவமானப்படுத்தப்படுகின்றனர். அதிகாரத்தில் இருப்பவர்களும் கொள்ளைக்காரர்களும் சமாதியிலிருந்து பறிப்பதில் தான் பொழுதை போக்குகின்றார்கள். வறியவர்களின் சொத்துக்களை விட வலியூர் தங்கள் பலத்தை பயன்படுத்தி பறித்து கொள்கின்றார்கள். வாக்கு சாமர்த்தியமும் கொண்டவர்கள் தங்கள் நாக்கை பயன்படுத்தி நலங்களை பிடுங்குகின்றார்கள்.
பறிக்கப்பட்ட உரிமைகளை வென்றெடுத்த நாம் போர்க்கோலம் போடும் போதெல்லாம் ஆடையிலிருந்து இயேசுக்கு நாம் ஆடை கட்டி அழகு பார்க்கின்றோம். அதேவேளை பிறரின் உரிமைகளையும் உடைமைகளையும் பறிக்கும் போதெல்லாம் நாம் இயேசுவின் ஆடைகளை பறிக்கின்றோம். சமூகத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நீ பரிதவிக்கின்றாயா? சாதிய உணர்வில் நீ சார்ந்து நிற்கின்றாயா? எத்தனை பேர் அவமானப்பட நீ காரணமாயிருந்திருக்கின்றாய். சிவம் ஒதுக்கப்பட்ட ஊரங்கட்டப்பட்ட மக்களின் குரலாய் ஒலித்த ஆண்டவரே, மனிதரின் அடிமை உரிமைகள் எங்கெல்லாம் பறிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கின்ற சக்தியையும் எங்களுக்கு தாரும். மக்களுக்காய் இறங்கி நின்றார், மக்கள் மனம் இறங்கவில்லை. பக்கமெல்லாம் பரந்ததம்மா, பார்த்த கண்கள் சிவந்ததம்மா. நன்றி, வணக்கம். சோமதர் கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம் ஜானடிசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வாணியவர்களுக்கும் வணக்கம், தோமனர்களுக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பசியால் வாடுவோரே, பரமனை தேடிடுவி, மன்னா பொழிந்தவர் நம்மை வாழ வைப்பார். ஆண்டவரே, நாம் துன்பப்படுபவர்களை தேடிச் சென்று உதவ உமக்கு வரம் தாரும். சாவுக்கு பின் வருந்தி பயனில்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இருக்கும் போதே தெருவோரங்களிலோ ஒருவரும் தெரியாத ஆட்களோ எங்கிருப்பார்கள் என்று உண்ண உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இருப்பவர்களை தேடிச் சென்று எம்மால் இயன்ற உதவிகளை செய்ய மகிழ்ச்சிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளில் மட்டும் மூழ்கி கிடக்காமல் எங்களை சுற்றியுள்ள அனைவரையும் நாங்கள் அவர்களை கண்ணோக்கும். அவர்களுக்கு உதவும் விஜயத்தை தாரும். போரினாலோ உணவின்றியோ எத்தனை பேர் மறித்துக் கொண்டும் தவித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களை மேல் இறங்கி நீர்தான் எல்லா மக்களையும் காத்தருளும். உம்முடைய ஆவியை பொழிந்து அவர்களை வலுப்படுத்தியறலும். இப்போரை நிறுத்தியறலும். எல்லா மக்களையும் அது பாதுகாப்பில் வைத்தருளும். என்றென்றும் உம்முடன் இறந்து கேட்கின்றேன். ஆமென். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். ஆமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக இன்றைய தவக்கால உணவாக எதை செய்தாலும் இறைவனுக்காக செய்யுங்கள், வேறு நோக்கத்திற்காக செய்வதையெல்லாம் நம்மை மகிமைப்படுத்தவே. நற்காரியங்கள் தான் நாம் இறைவனை மகிமைப்படுத்தக்கூடிய முதன்மையான முறையாகும். துதிப்பது பாடுவது எல்லாம் அதற்கும் பின்னாகத்தான். நமது வாழ்வால் இறைவனை மகிமைப்படுத்துகின்றோமா அல்லது அவருக்கு அவப்பெயரை உண்டாக்குகின்றோமா என்பதை நாம் தினம் தினம் ஆய்வு செய்ய வேண்டும். பதவி, அதிகாரம், அந்தஸ்து, பணம், புகழ் எல்லாம் இறைவனை மகிமைப்படுத்துவதில்லை. ஏழ்மையில் வாழ்ந்தாலும் யார் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றார்களோ அவர்களால் தான் இறைவனுக்கு மகிமை. இறைவனை மகிமைப்படுத்தும் போது நம்மிடம் இருப்பதில் சிறந்ததை, நல்லதை, உயர்ந்ததை, முக்கியமானதை அதிகமாக கொடுப்பதே இறைவனுக்கு உகந்த உன்னத காணிக்கையாகும். நமது காணிக்கைகள் நமக்குள்ளாக ஒரு வலியை தர வேண்டும். அதுவே இறைவனுக்குரிய உகந்த காணிக்கை என்று கூறிக்கொண்டு நாங்கள் கல்வாரி பாதையில் இறைவனின் பாடுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று 11ஆம் நிலை, அகிம்சைக்கு நடந்த இம்சை. அருள் வழங்கும் ஆண்டவரின் கைகால்கள் ஆணிகளால் கொண்டு துளைக்கப்படுகின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செல்கின்றோம். அதை இரண்டாலும் அது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பிணிகள் போக்கிய கைகள் இங்கே சிலுவையில் பிணைகின்றது. இறையருளை சுரக்கும் ஆண்டவன் கைகளில் ஆணிகள் ஏறியது. மனம் திரிந்த மாநிலமெல்லாம் திரிந்த கால்களிலே தூய ரத்தம் பாய சித்தம் சிதைய குத்தி கிழித்தாரே. மரச்சிலுவையில் முன் நிற்கும் மனிதா, கொஞ்சம் கேள், இது புல்லை கூட வதைக்காதே. அதை இறைவன் படைத்ததனால் சிரிப்போம்.
பாவம் மனிதனுக்காய் துன்பத்தை விரும்பி சுமந்த இயேசுவே, அன்று கொல்கொத்தா மலையில் நீர் சிந்திய குருதி பாவங்களை போக்கவே சிந்தப்பட்டது. யூதர்கள் அன்று நம் ஆண்டவரை 3 ஆணிகளால் அறைந்தார்கள். இன்று நாங்கள் காமம், பொறாமை, போலித்தனம் போன்ற அக்கிரம ஆணிகளால் உமது தசையையும் நரம்புகளையும் கீறி கிழிக்கின்றோம். எங்கள் சொல்லாலும் செயலாலும் பிறரை துன்புறுத்தும் பாவத்தை ஆணி கொண்ட கரங்களால் மன்னித்தருளும். அன்பு, தாட்சி, பிறர் நேசம் போன்றவைகளால் உமது புண்ணிய வழியை பின்பற்ற எங்களுக்கு அருள்தாரும் இறைவா. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொருளிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவமலர் அவர்களுக்கு வாணிமோகன். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த நானும் நிற்கின்றேன். தெரியவில்லை, எனது மன்னிப்போடு எனது இணையம் பிழை, இணையம் வேலை செய்யவில்லை. நான் கைத்தொலைபேசியில் சரி, பரவாயில்லை மஜிதா, எனக்கு தெரியவில்லை, அதான் கூப்பிடவில்லை. உங்கள் சிந்தனையை தாருங்கள். நலமாக இருக்கின்றீர்களா? ஆம் மஜிதா, நலமாக இருக்கிறேன். நீங்கள்? நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக 2 எமது பாமுக உறவுகள் நோன்பு கஞ்சை பற்றி ஒரு சிந்தனையாக தரும்படி கேட்டிருந்தார்கள். அந்த நோன்பு கஞ்சை பற்றி தான் நான் எனது சிந்தனையாக தருகின்றேன். இப்போ இந்த நோன்பு கஞ்சி என்பது இஸ்லாமிய மக்களிடையில இந்த நோன்பு காலம் வந்தவுடனே காய்ச்சப்படுகிற ஒரு எளிமையான முறையான ஒரு உணவாக இருக்கிறது. நோன்பு திறக்கும் போது அதை கொடுக்கின்றோம். இந்த கஞ்சி இஸ்லாமிய மார்க்கத்தில் கட்டளை அல்ல, இப்படித்தான் அந்த கஞ்சி காய்ச்சி கொடுக்க வேண்டும் என்று கட்டளையும் இல்லை, அது வலியுறுத்திப்படையும் இல்லை. இந்த கஞ்சி எங்கிருந்து தோன்றியது என்று பார்த்தால் அது ஒரு கலாச்சார வழக்கமாகத்தான். பட் தென்னிந்தியா முஸ்லிம் இந்தியாவிலிருந்து தான் இந்த கஞ்சி ஆரம்பமாகப்பட்டிருக்கிறது. அதில் கடுகநல்லூர் என்னும் ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரர் முகமது அலி என்பவர் தான் இந்த கஞ்சை முதலில் ஆரம்பித்து பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வந்திருந்தார். அவர் பர்மாவில் வேலை செய்யும் பொழுது, அப்போ அந்த நோன்பு திறக்கிற டைம்ல அந்த கஷ்டப்பட்ட மக்கள் வரும் பொழுது அவர் ஒரு உணவகம் வைத்திருந்த போது இப்படி இந்த சாப்பாடை எளிமையான முறையில் செய்து பழக்கப்படுத்திருந்தார். வந்ததுக்கு பிறகு அவர் அந்த பர்மாவிலிருந்து திருப்பி இந்தியாவுக்கு வர்றார். இந்தியாவுக்கு வந்து அந்த கஞ்சை இந்தியாவில் பள்ளிவாசல்ல மூலமாக அதை கொடுக்கின்றார். இப்படி கஷ்டப்பட்ட மக்களுக்கு செய்து கொடுக்கின்றார். அதுக்கு பிறகு உறவினர்கள் கேரளா என்ற ஒரு இடத்துல இருக்கிறவர்கள் அதை வளமைப்படுத்தி கொண்டார்கள். அதுக்கு பிறகு ஆசியா நாடு, இலங்கை, இந்தியா அப்படி அது பரவப்படுகின்றது இந்த கஞ்சி. இப்ப இந்த கஞ்சில இதுல வரலாறு நாங்க பார்த்துட்டு இந்த கஞ்சில எங்கட இப்ப நம்ம இலங்கையில் இருக்கும் போது எனது ஊர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறபடியா எனது வட்டாரம், எனது ஊரை பத்தி பார்த்தோம்னா ஒரு 15-20 பள்ளிவாசல்கள் இருக்கின்றது. அந்த பள்ளிவாசல்ல இந்த நோன்பு காலத்துல ஒரு 3 மணி அசர் என்று சொல்கின்ற அந்த மத்தியான தொழுகைக்கு பிறகு அசர் தொழுகையில இந்த கஞ்சிப்பானையை அடுப்புல வச்சிருவாங்க. கிடாரங்கள்ல 3-4 கிடாரங்கள் வைப்பார்கள். அப்ப அந்த கஞ்சிக்கான பணத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றார்கள் என்று பார்த்தா, அந்த வசதி படைத்தவர்கள் அந்த கஞ்சை ஸ்பான்சர் பண்ணுவார்கள். நான் 1ஆம் கஞ்சி எடுக்கிறேன், 2ஆம் கஞ்சி எடுக்கிறேன், 30 நாள் வரையும் அந்த கஞ்சை ஸ்பான்சர் பண்றவர்களா இருப்பார்கள். கஞ்சிந்தா என்ன அரிசி மட்டும்தானே போட்டு காய்ச்சிடமுண்டா இல்லை, அதுக்குள்ள மரக்கறி சேர்க்கப்படணும், இறைச்சி சேர்க்கப்படணும், வாசனை திரவியங்கள், தேங்காய், அதோட சேர்த்து சம்பளம் அங்கு பரிமாறப்படும். அப்ப அந்த கஞ்சி நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு எளிமையான முறையான ஒரு உணவாக இருக்கிறபடியா அந்த கஞ்சி எடுத்துக்கொண்டார்கள். அப்ப எல்லோராலையும் கஞ்சி காய்ச்சி கொடுக்குறேன்னு சொன்னா அது அந்த வறுமை கோட்டில் இருக்கிற மக்களுக்கு அது கஷ்டமான ஒரு நிலையாத்தான் இருக்கிறது. அப்ப அதுக்காகத்தான் இந்த கஞ்சி பள்ளிவாசல்களில் தொடங்கப்பட்டது. இப்ப இந்த கஞ்சி கொடுக்கும் பொழுது அந்த அசருக்கு பிறகு அந்த மதிய நேரத்துக்கும்
இந்த சூரியன் மறைகிறதுக்கு இடைவான உள்ள தொழுகை அந்த நேரத்தில் அந்த கஞ்சி காய்ச்சப்படும். அவர்கள் ஏழை பணக்காரர் யாரும் இல்லாமல் அந்த கஞ்சை வாங்குவதற்காக லைன்ல வந்து நிற்பார்கள். அது அழகா இருக்கும். மாற்று சகோதரர்களும் வருவார்கள். இல்லை என்று சொல்லி முடியும் வரை அதுக்கு அந்த கஞ்சை கொடுத்திருப்பார்கள். இந்த பள்ளிவாசலில் கஞ்சி முடிந்தால் அடுத்த பள்ளிவாசலை சொல்வார்கள், இந்த பள்ளிவாசலில் முடிந்து விட்டது, அடுத்த பள்ளிவாசலுக்கு போங்க, கிட்ட இருக்கிற பள்ளிவாசல். எங்கட பகுதியெல்லாம் முளத்துக்கு முளம் பள்ளிவாசல் இருக்கும். அந்த தொழுகைக்காக அப்படி வைத்திருப்பார்கள். பசார் பள்ளி, இந்த மார்க்கெட் பள்ளி, இந்த ஒவ்வொரு பகுதிகளிலையும் பள்ளிவாசல்கள் நிறைய இருக்கும். இப்ப இந்த கஞ்சி மூலமாக என்னத்தை நாங்க உணர்றோம்னு சொன்னா, இந்த மதத்துக்கு இடையிலான நல்லிணக்கத்தைய உணர்கின்றோம். இப்ப அவர்கள் வரும் பொழுதெல்லாம், இப்ப நீங்க பள்ளிவாசலுக்கு வராதங்க நீங்க மாற்று மதத்தவர்கள் திரட்ட மாட்டார்கள். அவர்களும் வந்து அந்த உணவை பெற்றுக்கொண்டு போவதை பார்க்கப்படுகின்றோம். பசியோடு இருப்பவர்களுக்கு உணவாக பெறப்படுகின்றது. சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு பக்கத்துல. அடுத்தது அங்க நடைமுறைப்படுத்தப்படுகின்றது, அந்த லைன்கள் நடைமுறைப்படுத்துறது. இதுல இன்னொரு விடயத்தை பார்க்கணும்னு சொன்னா, நோன்பு திறந்த உடனே பகலெல்லாம் காஞ்சிருக்கிற எங்களோட உடம்புல இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகின்றார்கள், நீங்க தொண்டையில தொண்டை குழி வரை நீங்க சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அது உங்களோட உடலுக்கு நல்லது இல்லை. உங்களோட உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு இந்த உணவை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்க நோன்பு அப்ப லேசான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்றது. அதுக்கு முதல் நீங்க பேரித்தம் கனிகளை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுது. அப்ப இந்த பேரித்தம் பணியை எடுத்துட்டு இந்த கஞ்சோர் கோப்பையை குடிக்கும் பொழுது வயிறு ஃபுல்லா போயிடும். அது ஆரோக்கியம் இருக்கிறது. மரக்கறி எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது ஆரோக்கியமா இருக்கிறது. அது எங்களுக்கு ஒரு புத்து உணர்வை தரும். அதுக்கு பிறகு நிறைய மேசையில் எத்தனை சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஒரு கப் தண்ணி, 2 பேரிச்சம்பழம், ஒரு கப் அந்த கஞ்சி குடிச்சா வயிறு ஃபுல்லாயிடும். அப்ப அதுக்கு பிறகு எல்லாரும் நினைப்பார்கள், இரவு விடிய நாங்க அரைச்சு கொண்டிருப்போம். இல்லை, அப்படி ஒன்றுமே இல்லை. அந்த பிறகு நாங்க சஹர்ன்னு சொன்னா அந்த 3க்கு 4க்கும் இடையில எழும்பி அந்த நேரத்துல கண்ணை முடிச்சுட்டு சாப்பிடவும் முடியாம இருக்கு. அந்த வரையும் இந்த கஞ்சி கோப்பை அந்த எங்களோட வயிற்றுக்குள்ள இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறது என்று சொன்னால் அது உண்மையா எங்களோட பக்தியை கொடுக்கிறதா, ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா என்று சொல்ல முடியாது. இதன் மூலம் இந்த கஞ்சி கொடுப்பதால நாங்களும் சந்தோஷப்படுகின்றோம். மற்ற சகோதரர்களுக்கும் அதை கொடுக்கின்றோம். அது படிப்படியாக உலக நாடுகள் முழுக்க இஸ்லாமியர்களையும் பழக்கப்பட்டு நோன்பு என்றவுடன் இந்த கஞ்சி வந்திருக்கிறது. முதல் அந்த பெருமைக்குரியவர் இந்தியா நாட்டை சேர்ந்தவர் தான் என்பதை கூறிக்கொள்கின்றேன். அவர் முகமது அலி என்பவர் தான் அறிமுகப்படுத்தி வைத்தார். இதுதான் கஞ்சின் வரலாறும். அந்த கஞ்சி கொடுக்கின்றது. ஆரம்ப காலத்தில எல்லாம் நான் அந்த கஞ்சி வாங்கினேன். இப்ப நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த மதிலே நாங்க ஏறிக்கொண்டு இருந்துருவோம். அந்த கஞ்சி கோப்பையோட போயிடுவோம். கஞ்சி காய்ச்சி முடியும் 5 மணிக்கு தான் கஞ்சி தருவார்கள். நாங்க 3 மணிக்கே வந்துருங்கள். அந்த சின்ன குட்டி பிள்ளையெல்லாம் அந்த கஞ்சி வாங்கி அப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த கஞ்சியும் சம்பளையும் பேரிச்சம்பளமும் தருவார்கள். வாங்கி கொண்டு ஓடி எடுத்துக்கொண்டு வரும்பொழுது உண்மையிலே சந்தோஷமா இருக்கும். அந்த ஏரியா வீட்டுல சமைக்கவே மாட்டார்கள் கஞ்சி. அந்த பள்ளிவாசலை தான் நாங்க எதிர்பார்த்திருப்போம். ஒரு கல்யாண வீட்டுல நிக்கிற மாதிரி 30 நாளும் போய் அந்த கஞ்சை வாங்குவோம். குழந்தைகளான எல்லோரும் போய் அந்த கஞ்சை வாங்குவோம். சந்தோஷமான ஒரு நிகழ்வை நினைவூட்டிய சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மஜிதா முகமது அவர்களே. இந்த கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் அனனி அவர்கள், அனா பாலம்பள்ளி அவர்கள், ஜெயா நடேசன் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நேவிஸ் பிரிப்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்குறி. இஸ்லாமிய சிந்தனை தந்த மஜிதா முகமதுக்கும் வாழ்த்துக்குறி. வாணி தொடருங்கள். மிக நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது முகமது சிந்தனை நேரம். தமிழக்காவுக்கு நன்றி. இணைந்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நேரம் 8 மணி 46